ஆச்சு? அருண் இன்னும் ஆளை காணுமே. எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. நிறுத்துனா இறங்குவா. வீடு வந்துருச்சு. வந்துச்சா? நீயா போயிடுறியா, நான் கொண்டு வந்து விடுவா? இல்ல நானே போயிடுவேன். ஐ அம் ஸ்டடி. போயிடுவியா? ஆமா. சரி பார்த்து. என்ன பண்ற? அத தாண்டி போனோம். தாண்டி போறியா? பை. லவ் யூ பா. போயிட்டு வா. சரி பத்திரமா போயிட்டு வா. மிஸ் யூ. பை. ரஞ்சிதாவே உன்னை வீட்டை விட்டு தருத்தவனமே. உன்னை வீட்டை விட்டு தருத்தன. அருண் அருண் ரஞ்சிதா. ஏய் ஏய். குடிச்சிருக்கீங்களா? ஆமா. என்ன குடிச்சிருக்கேன் தான். என்ன பாத்துக்கு? இனிமே குடிக்க மாட்டேன்னு அத்தை மேல சத்தியம் பண்ணிருக்கீங்கல்ல, அதை மறந்துட்டு திரும்ப இப்படி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தப்புதான். நான் சரின்னு சொல்லவே இல்லையே. ஏன் நீ தப்பு பண்ணது இல்லையா? என் அக்கௌண்ட்ல இருக்கிறது இந்த ஒரே ஒரு தப்பு தான். ஆனா உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு தப்பு இருக்கு தெரியுமா? வித்யா அக்கா உன் மாமன் கூட பழகிறத மறைச்சது தப்பு. நீ கர்ப்பம்னு பொய் சொன்ன பாத்தியா? அது 2வது தப்பு. உன்னை வேலைக்கு சேர்த்த என்னையே நீ வேலையை விட்டு தூக்குன பாரு, அது 3வது தப்பு. இந்த தப்பெல்லாம் கூட மன்னிச்சிருவேண்டி. ஆனா எங்க அம்மாவை பழி வாங்கணுன்றதுக்காக அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸை விட்டு அரெஸ்ட் பண்ண வச்சியே, அதை என்னைக்குமே என்னால மறக்கவே முடியாதுடி. அந்த பாவத்துக்கு தண்டனையா உன்னை அந்த வீட்டுல சேர்க்காம விரட்டி அடிச்சிருக்கணும். என்ன பண்றது, என்னால அதை செய்ய முடியல. நீ வெளியே போன மறுநாளே உங்க அக்கா போலீஸோட வீட்டுக்கு வந்து நிப்பாங்க. அவங்க என்ன தூக்கி ஜெயில போடுவாங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வையேன், என் குடும்பத்தை யாரு காப்பாத்துறது? அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தாண்டி உன்னை இன்னமும் இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். ஹேய், ஆனா ஒண்ணு, என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டை விட்டு உன்னை துரத்தி அடிப்பண்டி. இந்த வாழ்க்கையே வேணான்னு உன்னை ஓட வைப்பேன். அது மட்டும் நடக்கலன்னு வையேன், என் பேரு அருண் கிடையாதுடி. சரி, அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம். நீங்க முதல்ல உள்ள வாங்க. நீங்க இப்படி வாசல் நின்னு கத்திட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா இல்ல அருண். நீங்க வாங்க. ஏய், தொடதான் சொல்றேன்ல. அருண், நான் தொடல. வாங்க. கையெடு. அருண், கத்தாதீங்க அருண். அத்தை காதுல விழுந்துற போது இந்த நிலைமையில உங்களை பார்த்தாங்கன்னு வைங்களேன், ரொம்ப வருத்தப்படுவாங்க. டீஷர்ட் நல்லா தானே இருக்கு. பேசாம மேல போங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஆமா, சாப்பாடு நில்லுங்க. அருண் இப்பதான் வந்திருக்காரு அத்தை. வெளியவே சாப்பிட்டு வந்துட்டாரா? நீங்க போய் படுத்துக்கோங்க. அருண், வீட்ல சாப்பிடாம என்ன வெளியில சாப்பிட்டு வர? இது என்னடா புது பழக்கம்? மம்மி, அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப கம்பல் பண்ணாங்க, அதான் வெளியவே சாப்பிட்டேன். அம்மா, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நான் மேல போய் தூங்கவா? நில்லு. குடிச்சிருக்கியாடா? இல்ல அத்தை, டயர்ட்ல வந்திருக்காரு இல்ல, அதான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. வாய் மூடு. நான் உன்ன கேட்டனா? அருண், இங்க வாடா. அம்மா, வான்னு சொல்றேன்ல. சொல்லுடா, குடிச்சிருக்கியா? அது லைட்டாம்மா. நீ போடி. நான் என் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். குறுக்க வந்த அவ்வளவுதான். டேய், இனிமே குடிக்கவே மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணல. அதுக்கப்புறமும் குடிக்கிறதுக்கு எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு? சொல்லு.
எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? அம்மா என்ன என்னம்மா பண்ண சொல்றீங்க? இவங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. இவளை விரட்டவும் முடியல. நமக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் இவளும் போற மாதிரி தெரியல. டெய்லியும் வீட்டுக்கு வந்து இவ மூஞ்ச பாக்குறது எனக்கு டார்ச்சரா இருக்குமா. அந்த டார்ச்சரை மறக்கிறதுக்காக தான் நான் குடிச்சிட்டு வந்தேன். கேட்டியா? கொஞ்ச நாள் அவன் இதை தொடாம இருந்தான். உன்னாலதான் திரும்ப வந்து தப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்ல அத்தை, நிறுத்து. நீங்க உன்னோட சுயநலத்துக்காக எங்க குடும்பத்தை அழிச்சிட்டு நீ மட்டும் நிம்மதியா இருந்துருவியா? பாவம் செஞ்சவ அதுக்கான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ என்னடா இவளை விரட்ட முடியலன்னு குடிச்சு உன்னையே நீ அழிச்சுப்பியா? அம்மா இல்லம்மா, நான் என்னம்மா பண்றது? டேய். அம்மா என்னடா முட்டாள்தானே இது? ஆ? வா வாடா. நிறுத்திக்கோங்கண்ணா, நிறுத்திக்கோங்க. என்னங்கண்ணா, என்னங்க? ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். வாங்க நீ. வரேன். வாங்க மேடம். வாங்க நீ, வாங்க. வாங்க நீ. வாங்க வாங்க. அண்ணி, இவர்தான் இந்த கடையோட ஓனர், குமார் சார். சார், இவங்க தான் என் அண்ணி வித்யா. ஓகே மேடம். இவங்களுக்காக தான் கடையை பார்க்க வந்தேன். அப்படிங்களா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேடம், நீங்க கடையை சுத்தி பார்த்துட்டு இருங்க, நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார். என்ன நீ, கடையெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா என்ன, கடை தான் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. அண்ணி, நம்ம கனவு பெருசா இருக்கும்போது பாக்குற கடையும் பெருசா தானே இருக்கணும். அது சரிதான் கல்பனா. ஆனா வாடகையும் அட்வான்ஸும் அதுக்கேத்த மாதிரி அதிகமா கேட்பாங்களே, அந்த அளவுக்கு என்னால எப்படி கொடுக்க முடியும்? நீங்க முதல்ல கடைய பாருங்க அண்ணி. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். பொட்டிக் வைக்கிறதுக்கு இடம் தாராளமா தான் இருக்கு. செக்ஷன் செக்ஷனா பிரிக்கிறதுக்கும் நல்லாதான் இருக்கு. எனக்கும் அதுதான் அண்ணி தோணுச்சு. முத தடவை பாக்குறப்பவே இதுதான் உங்களுக்கு ஏத்த இடம்னு என் மனசுக்கு பட்டுச்சு. வேற யாருக்கும் விட்டுறாதீங்கன்னு ஓனர் கிட்ட நான் அன்னைக்கு ஸ்ட்ராங்கா பேசிட்டேன். இது ஒரு ஆப்ஷனா இருக்கட்டும் கல்பனா, நம்ம வேற கடையும் பார்க்கலாம். ஏன் அண்ணி, இந்த கடை உங்களுக்கு பிடிக்கலையா? கடை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வாடகையும் அட்வான்ஸையும் நினைச்சதான் பயமா இருக்கு. முக்கியமான ஏரியா, இடம் வேற பெருசா இருக்கு. கண்டிப்பா நிறைய எதிர்பார்ப்பாங்க. அண்ணி, பேசி பார்க்கலாம் அண்ணி. எனக்கு என்னவோ இதை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு தோணுது. நீங்க எடுத்து வைக்கிற முத அடி இப்படிதான் பெருசா இருக்கணும். அப்பதான் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். என்ன மேடம், அன்னைக்கு கடை பிடிச்சிருக்கா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஓகே மேடம். வாடகை அட்வான்ஸ் சொன்னீங்கன்னா நம்ம பேசி முடிச்சிடலாம். என்ன மேடம், அன்னைக்கு நான் உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன்ல, நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சார்? மேடம், மாசம் மாசம் வாடகையை ஃபாலோ பண்ணி வாங்குறது எனக்கு சரி வராது மேடம். ஏன்னா நான் கிரானைட் பிசினஸ்ல இறங்க போறேன். அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா எனக்கு பணம் தேவைப்படுது. அதனால தான் இந்த கடையை லீஸுக்கு விடலான்னு இருக்கேன். லீஸ் அமௌண்ட் எவ்வளோ சார்? 20 லட்சம் மேடம். ஆ, 20 லட்சம் கொஞ்சம் அதிகமா தான் சார் இருக்கு. இதுல பேரம் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? நீங்க 2 வருஷம் கழிச்சு கடையை காலி பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை நான் தானே திருப்பி தர போறேன். கரெக்ட் தான் சார். ஆனா 20 லட்சம்ன்றது எங்க சக்தியை மீறின விஷயம். அந்த அளவுக்கு எங்க கிட்ட பணம் இல்ல. மா, நான் அதிகமா கேட்கலமா. இந்த கடைக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கறது கூட ஆல் ரெடியா இருக்கு. நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படலமா. ஒரு பொண்ணு என் இடத்துல கடையை வச்சு நல்லா வரணும்னு ஆசைப்படுறேன். சார், நீங்க அதிகமா கேக்குறீங்கன்னு நாங்க சொல்லல. கொஞ்சம் குறைச்சிக்க முடிஞ்சா நல்லா இருக்கும் சார். மா, நீங்க வெளியில கூட விசாரிச்சு பாருங்கம்மா. இந்த ஏரியால இவ்வளவு பெரிய கடைக்கு நான் கேக்குற அமௌண்ட் ரொம்ப கம்மிமா. சரிங்க சார், எங்களுக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. நாளைக்குள்ள நாங்க எங்க முடிவு சொல்லிடுறோம். கல்பனா, நம்ம ஏன் இழுத்தடிக்கணும்?
நாம இருக்கிற நிலைமையில 20 லட்சம் ரூபாய் புரட்டதெல்லாம் சான்ஸே இல்ல. நீ வேணான்னு ஓப்பனாவே சொல்லிடலாம். அண்ணி அவசரப்படாதீங்க. யோசிச்சா ஏதாச்சும் ஒரு முடிவு கண்டிப்பா கிடைக்கும். என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு யோசிக்காமையே நம்ம முடிவு சொல்றது சரியில்லை அண்ணி. சார், ஒரு நாள் மட்டும் டைம் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஆனால் ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. ஆ, நான் ஒரு பார்ட்டி இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கம்மா. அதான் சொந்தக்காரங்க கடையை கேட்குறாங்கன்னு பொய் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன். ஆனால் இதை ரொம்ப நாளைக்கு நிறுத்தி வைக்க முடியாதுமா. உங்களுக்கு உதவி செய்யலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். நாளைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க. வரேன் சார். ஆ. செல்வம், இந்தா. தேங்க்ஸ் சுதா. சுதா, சூப் ஸ்டால் போடலான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோமே, அத பத்தி ஏதாச்சும் யோசிச்சியா? ஏதாச்சும் தோணுச்சா? இல்லடா, வெளியில சில விஷயம் பாக்குறப்போ இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு உற்சாகமா தோணும். ஆனா வீட்டுக்குள்ள வந்தா எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே போயிடுதுடா. குடும்பத்தோட நிலைமை சரியா இருந்தாதான்டா பிசினஸ் பத்திலாம் யோசிக்க முடியும். இல்லைன்னா நம்ம சும்மா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான், எதுவுமே நடக்காது. வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா சுதா? தினமும் பிரச்சனை தான்டா. இப்போ என்ன புது பிரச்சனை? டேய், நானே அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்குடா அதை ஞாபகப்படுத்துற? நான் அன்னைக்கு சொன்னதுதான், புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க நம்ம கிட்ட பணம் இல்லை, அதுக்கான சூழ்நிலையும் நமக்கு இல்லை. பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணோன்னு நமக்குள்ள கனவு ஓடிட்டு இருக்குல்ல, அதை டெம்பரரியா ஸ்லீப் மோட்ல போட்டுட்டு நீ உன் கையில இருக்கிற தொழில பாரு. நானும் பழையபடி ஏதாச்சும் பர்கர் ஷாப்ல வேலைக்கு போறேன். டேய், என்னடா எதுவுமே சொல்ல மாட்ற? சுதா, எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்ம கனவை நோக்கி ஓடுறது தானே சரியா இருக்கும். நீ போ செல்வம், நான் உன்னை தடுக்கல. ஆனா என்னால இப்போ உன் கூட வர முடியாது. சாரிடா. ஏன் இப்படி பிரிச்சு பேசுற சுதா? எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து சேரது தானே நம்ம டீலு. கரெக்டு தான்டா. ஆனா நான் இப்போ அந்த நிலைமையில இல்ல. என் அண்ணன் ஆட்டோ ஓட்டி கொண்டு வர பணத்தை வச்சு எல்லா செலவையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஃபினான்ஷியலா அவருக்கு ஒரு சப்போர்ட் தேவை, அதுவும் இமீடியட்டா தேவைப்படுது. 5000மோ 10,000மோ என்னால முடிஞ்சதை நான் கொடுத்துடுறேன். குடும்ப சூழ்நிலை புரிஞ்சும் பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்னால நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாதுடா. இப்போ இருக்கிற பசிக்கு சாப்பாடு போடுறத தான் யோசிக்கணும். பசிய பொறுத்துக்கோ, 6 மாசம் கழிச்சு உனக்கு விருந்து போடுறேன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லடா. என் அண்ணனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அந்த ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் என் குடும்பத்துக்காகவும் என் அண்ணனுக்கு துணையா நானும் வேலைக்கு போய் தாண்டா ஆகணும். சரி சுதா, நீ எப்ப ரெடின்னு சொல்லு, அப்ப நம்ம பிசினஸ பத்தி பேசுவோம். இப்போ அவங்க வேலையை பார்க்கலாம். டேய், என் சூழ்நிலைக்காக உன் ஆம்பிஷனை நான் தடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. உடனே பிசினஸ் பண்றதுல நீ தீவிரமா இருந்தா நீ வேணா ஆரம்பிச்சிரு, நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்ல சுதா, பிசிக்கலா எல்லா வேலையும் என்னால இழுத்து போட்டு செய்ய முடியாது. ஆனா எதை எப்படி செய்யணுங்கிறத நீ தான் பிளான் பண்ணி சொல்லணும் சுதா. பிசினஸோ வாழ்க்கையோ நீ என் கூட இருக்கணும். உன்னோட சேர்ந்து ஜெயிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நாளைக்கே ஜெயிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீயும் நானும் ஒன்னா ஜெயிக்கணும், அவ்வளவுதான். நமக்கான காலம் வரும்போது கண்டிப்பா ஜெயிப்போண்டா. நான் சொன்னதை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சுதா, எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? சொல்லுங்க சார். ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். என்னடா பிளம்பிங் ஒர்க்கா? ஆமா சுதா, கஸ்டமர் ஏதோ வெளியே போறாராம், அதான் சீக்கிரமா வர சொல்லியிருக்காரு. நான் கிளம்புறேன். டேய், உன் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி நான் சொன்ன மெயிலுக்கு அனுப்பிட்டேல? அனுப்பிச்சிட்டேன் சுதா, நீ சொன்ன அன்னைக்கு அனுப்பிச்சிட்டேன். சூப்பர்டா. அந்த விஷயத்துல ஏதாவது அப்டேட் இருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே? சரி சுதா. ஓகே பை, நான் போயிட்டு வரேன். டேய், பாத்து போடா. ஓகே ஓகே. அம்மா
சொன்னதை பத்தி சுதா கிட்ட பேசலாமா? வேண்டாம், இப்போ இது சரியான நேரம் இல்லை. கரெக்டான டைமிங் அமையட்டும், அப்போ சொல்லிக்கலாம். என்ன செல்வம், என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை சுதா, சும்மாதான். ம், சரி வரேன். சரிடா. ஸ்கூல் சவாரி தானுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அங்கே வந்துடுவேன். சரிங்க. மா மா ஆ, அம்மா, நான் சவாரிக்கு கிளம்புறேன். ம். ஒரு நிமிஷம் வாப்பா. எனக்கு நல்ல புத்திய கொடு. இனிமே குடிக்கிறத பத்தி யோசிக்க கூடாதுன்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. ம். நான் வரமா? நில்லுப்பா. தொட்டு கும்பிட்டா மட்டும் போதுமா? இனிமே அந்த விஷத்தை தொட மாட்டேன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண. குடிக்க மாட்டேன்னு ஏற்கனவே என் மேல சத்தியம் பண்ணிருக்க. அதை மறந்துட்டு தான் திரும்ப அந்த பாவத்தை பண்ணிட்டு வந்த. இன்னொரு தடவை அந்த தப்பு நடக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் குடிக்க மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. என்னப்பா யோசிக்கிற? இந்த பழக்கத்தால என்னெல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியாதா? குடி உன் உடம்ப மட்டும் கெடுக்காதுப்பா, நம்ம நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்து குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்து விட்டுரும்பா. உனக்கு அந்த பழக்கம் வேண்டாம்ப்பா. என் பையன் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி நீ உன்னையே அழிச்சுக்காதடா. தயவு செஞ்சு சத்தியம் பண்ணு. அருண், அத்தை தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சத்தியம் பண்ணுங்க அருண். ஏய், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்கு குறுக்கல வந்து நிக்கிற? சொல்ல போனா இதுக்கெல்லாம் காரணமே நீதாண்டி. என் பையன் குடிக்க ஆரம்பிச்சதும் ஒன்னாலதான், திரும்ப திரும்ப குடிக்க போறதும் ஒன்னாலதான். ஐயோ அத்தை, என்ன அத்தை எல்லாத்துக்கும் என்னைய காரணம் சொன்னா எப்படி அத்தை? ஒன்னால ஏத்துக்க முடியலனாலும் அதாண்டி நிஜம். நீ வந்த நாள்ல இருந்து இங்க எல்லாமே தப்பாதான் நடந்துட்டு இருக்கு. அந்த வேதனை எல்லாம் தாங்க முடியாம தான் என் பையன் குடிய தேடி போயிருக்கான். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வேதனையும் வருத்தமும் இருக்குதா அத்தை. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம என்ன தினமும் குடிச்சிட்டா வரும்? எல்லாமே சரியாயிடும்னு நம்மள நாமளே தேத்திக்கிட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இவரும் அதைத்தானே செய்யணும். அத சொல்லி புரிய வைக்காம நீங்க எப்படி என் மேல பழி போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அத்தை. ஏய், என் பையனுக்கு எதுவுமே புரியாம இல்ல. இந்த பழக்கம் இந்த குடும்பத்தையே சீரழிச்சிரும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி அவன் ஏன் அந்த விஷத்தை தேடி ஓடுறான்? உன்னால நாங்க படுற கஷ்டத்தை இவனால பார்க்க முடியலடி. உன்னை வெளியிலயும் அனுப்ப முடியாம எங்களையும் சமாதானம் பண்ண முடியாம இவன் தவிச்சிட்டு இருக்கான். இன்னும் உடைச்சு சொல்லணும்னா இங்க பிரச்சனையே நீதான், இதுக்கு தீர்வும் நீதான். உனக்கு புரியல? நீ இந்த வீட்டை விட்டு போறதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே முடிவா இருக்கும். நீ இங்கேருந்து போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என் குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது.
என் பையன் மனசு நொந்து போய் குடிக்கவும் மாட்டான். இவன் மேலயும் குடும்பத்து மேலயும் பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறல்ல, நிஜமாவே உனக்கு எங்க மேல அக்கறை இருக்குன்னா நான் சொன்னத நீ செய். இன்னிக்கே இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. இதுதான் என் வீடு, இதுதான் என் குடும்பம். இதை விட்டுட்டு போன்னு சொன்னா நான் எங்க அத்தை போவேன்? இப்ப வரைக்கும் நீங்க என்ன முழுசா புரிஞ்சுக்கல, அதனாலதான் என் மேல நீங்க கோவப்படுறீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏத்துப்பீங்க. நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இந்த வீட்ல இருக்க போறோம் தான் நான் நம்பிட்டு இருக்கேன். உன் நம்பிக்கை கண்டிப்பா பலிக்காது. பலிக்காதுன்னு முடிவு பண்றதுக்கு நாம யார் அத்தை? கடவுள் இல்லையே, மனுஷங்க தானே. ஏய் என்ன இல்ல அத்தை. ஐயோ போதும், நிறுத்துங்க. அம்மா, இதுதாம்மா நம்ம வீட்ல பிரச்சனையே. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே போதும், ஆள் ஆளுக்கு மாறி மாறி பேசி பேசி விஷயத்தை பெருசாக்கிடுறீங்க. வீட்டுக்கு வந்தாலே சத்தமும் சண்டையும் தான் இருக்கு. என்னால இந்த டென்ஷனையும் பிரஷரையும் தாங்கிக்கவே முடியலம்மா. உங்க எல்லாருக்குமே அவங்க கவலை தான் பெருசா இருக்குல்ல. என்ன பத்தி யாருமே ஒரு தடவை கூட நினைச்சு பார்க்கல. நாள் முழுக்க வண்டி ஓட்டிட்டு நானே வலியும் வேதனையோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்னால ஒரு நிமிஷமாவது வீட்டுல நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியுதா? சாப்பிட முடியுதா? தூங்க தான் விடுறீங்களா? நான் வீட்டுக்கு வரும்போதும் சண்டை, வேலைக்கு போகும்போதும் சண்டை. 5 நிமிஷம் கூட என்ன நிம்மதியா உட்கார விடாம எல்லாரும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிச்சுக்கிறீங்க. ஒரு மனுஷனால எவ்வளவுதான் தாங்க முடியும்?